உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு 4K வீடியோ இல்லை ஒரு நார்மல் HD வீடியோவை எப்படி ஆஸ்பெக்ட் ரேஷியோ மாற்றி நாம் சினிமாட்டிக்காக மாற்ற போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். திடீர்னு ஏன் உங்களுக்கு இந்த ஐடியா வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு வீடியோ எடிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அந்த வீடியோ நார்மலாக பார்க்குறதுக்கும் அதை சினிமாட்டிக்காக மாற்றி, அதாவது ஆஸ்பெக்ட் ரேஷியோ மாற்றி பார்க்குறதுக்கும் செமையாக இருக்குது. அந்த எக்ஸ்பீரியன்ஸை உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இது ஆக்சுவலி நிறையா பேர் பண்ணி போட்டிருக்காங்க. பட் இருந்தாலுமே நம்ம தமிழில் பார்க்கும்போது ஆக்சுவலி நிறையா பேர் அது முடிஞ்ச அளவுக்கு அது கொஞ்சம் சரியான முறையில் விளங்குற மாதிரி எனக்கு இப்போ தெரியல. நிறைய பேர் நல்லா வீடியோ போட்டிருக்காங்க. பட் இருந்தாலும் நம்ம ஒரு வாட்டி போடுறோம். சரி, வாங்க அந்த வீடியோ எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஓகே, உங்கள்கிட்ட என்ன சாஃப்ட்வேர் வேணாலும் இருக்கலாம். இப்போ அந்த சாஃப்ட்வேரில் எந்தெந்த சாஃப்ட்வேரில் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் ஒரு ஸ்டாண்டர்ட் குவாலிட்டியில் இருக்கிற சாஃப்ட்வேர்ஸில் எல்லாத்துலேயுமே எடிட்டிங் சாஃப்ட்வேர்ஸில் எல்லாத்துலேயுமே இந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோ மாற்ற முடியும். மற்றபடி இந்த டெம்ப்ளேட் மாதிரி வர்ற ஃபிலிமுரா அந்த மாதிரி சின்ன சின்ன சாஃப்ட்வேர்ஸில் கொஞ்சம் முடியாது, கஷ்டம். அடோப் ப்ரீமியரில் ட்ரை பண்ணி பார்ப்போம். அடோப் ப்ரீமியரில் ஆஸ்பெக்ட் ரேஷியோ எல்லா சைஸுக்குமே மாற்ற முடியும். ஸோ அந்த நார்மல் வீடியோவை, நார்மல் கிடையாது, ஒரு 4K வீடியோ, ஒரு HD வீடியோவை நம்ம ஆஸ்பெக்ட் ரேஷியோ மாற்றி சினிமாட்டிக்காக எப்படி மாற்றுறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ ஆக்சுவலி உதாரணத்துக்கு நான் ஒரு ஃபுட்டேஜ் எடுத்திருக்கேன். இப்போது இந்த ஃபுட்டேஜ் இருக்குது. இப்போ இந்த ஃபுட்டேஜ் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லோ மோஷன் 4K ஃபுட்டேஜ் உங்களுக்கு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், 3840 by into 2160. ஸோ அந்த ரேஷியோ, ஃப்ரேமோட ரேஷியோ. ஸோ ஓகே, இது இப்போ நாம் அடோப் ப்ரீமியரில் சீக்வன்ஸ் செட்டிங்ஸ் போயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு சீக்வன்ஸ் செட்டிங்ஸ் டேப் ஒன்று ஓப்பன் ஆகும். இந்த டேப்பில் மேலே எடிட்டிங் மோடுன்னு இருக்கிற இடத்துல கஸ்டம்ஸில் இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை, வேறு ஏதாவது ஒரிஜினல் ஃபார்மேட்டில் இருந்ததுன்னா நீங்கள் இதை கஸ்டம்னு மாற்றிக்கிட்டு இந்த ஃப்ரேம் ரேட்டு இதெல்லாம் கை வைக்க வேணாம். அடுத்தது ஃப்ரேம் சைஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல இங்கே தான் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல 16:44 அப்படின்னு போட்டிங்கன்னா ஓகே கொடுங்க. ஓகே கேட்கும். ஓகே கொடுத்துட்டிங்கன்னா இந்த இடத்துல, அதாவது ரைட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு சோர்ஸ் மானிட்டர் இருக்கு இல்லையா, எடிட்டிங் மானிட்டர், ப்ரோக்ராம் வியூவரு, அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆஸ்பெக்ட் ரேஷியோ மாறுறது தெரிஞ்சிருக்கும். ஸோ நான் இப்போ உங்களுக்கு இதனுடைய இதுவும் காட்டுறேன், அதனோட இதுவும் காட்டுறேன். இது ஆஸ்பெக்ட் ரேஷியோ மாற்றினதுக்கு பின்னாடி. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற வீடியோ ஆஸ்பெக்ட் ரேஷியோ மாற்றினதுக்கு பின்னாடி அழகாக உங்களுக்கு வைட் ஆங்கிளில் சூப்பராக கிடச்சிருச்சு ஆச்சா. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ இது பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம எடுத்த வீடியோ. இப்போ இந்த நார்மலாக எடுத்த வீடியோவில் பார்த்திங்கன்னா என்னென்னா சூப்பராக இருக்குது. பட் ஆனால் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நார்மலாக தெரியுது. இதை சினிமாட்டிக்காக மாற்றுறதுக்கு தான் நம்ம அந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோ மாற்றுறோம். ஸோ இந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோ நம்ம மாற்றினதுக்கு பின்னாடி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீனாகவே வச்சு காட்டுறேன். ஸோ இப்படி இருக்கும், அந்த வைட் லுக்கு கிடைக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி நீங்கள் மாற்றி போடும்போது உங்களோட வீடியோ இன்னமும் சூப்பராக லுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதே மாதிரி இன்னும் உங்களுக்கு வீடியோவில் ஏதாவது டவுட்டு இருக்குது, எனக்கு ப்ரீமியரில் இந்த மாதிரி பண்ணணும், என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லி உங்களுக்கு கேட்கணுன்னு இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோவும் உங்களுக்காக நான் போடுறேன். நீங்கள் என்ன மாதிரி கேள்வி கேட்குறீங்கன்ற போது தான் இந்த எடிட்டிங் வீடியோவை நான் இதுக்கு மேலே கண்டினியூ பண்ணலாமா வேணாவா அப்படிங்கிறத பற்றி நான் யோசிக்கணும். ஏன்னா திடீர்னு தோணுச்சு. ஆக்சுவலி நம்ம வீடியோ கதை நம்ம எல்லாமே வீடியோ மிக்ஸ் பண்ணி தான் போடுவோம். பட்டு எனக்கு திடீர்னு தோணுச்சு, சரி நம்மளும் இந்த மாதிரி ஒரு வீடியோ போடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எடிட்டிங் நம்ம நார்மலாக பண்ணிகிட்ருக்கோம். நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்த மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுன்ற ஒரு நல்ல எண்ணம் தான். நீங்கள் இந்த வீடியோ சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் சப்போர்ட் பண்ண எனக்கு இன்னும் நிறைய வீடியோ போடணும் அப்படின்றதுக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாட்டா, பாய் பாய்.